வெல்கம் டு பாம்பே. எஸ்ஐபி மூலமா பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது? தினம் 50 ரூபாய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும்? உங்க சம்பளமே ரொம்ப கம்மியா தான் இருக்கா? ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சம்பளம் கம்மியா இருக்கு ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற நபரா நீங்க? அப்ப இந்த எஸ்ஐபி வீடியோ உங்களுக்கு தான். ஓகேவா? நீங்க மந்த்லி வெறும் 1000 ரூபாவும் நீங்க சேர்த்து வைக்கலாம், தினம் 50 ரூபாவும் டிசிப்ளினா சேர்த்து வைக்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல ஒன் டேல ஒரு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கொடுக்குற பாக்கெட் மணி 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் டிசிப்ளினா உன்னுடைய 19 வயசுல இருந்து நீ சேர்த்து வைக்கும் போது உன்னுடைய 30 வயசுக்குள்ள, உன்னுடைய 35 வயசுக்குள்ள உன் கையில 50 லட்சம் இருக்கும். அது எப்படி? இதை பற்றிய விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ எஸ்ஐபி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பணக்காரங்களாமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மலாம் விட்டுடவே கூடாது, நம்மலாம் கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நம்மளுடைய நேரலையில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான உள்ளம் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலா தான் இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நான் மேக் பண்றேன். எஸ்ஐபினா எப்படி சிஸ்டர்? அது என்ன மாதிரி? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம அதை போடுறது? அது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கா இப்படின்னு ஒரு அன்பு உள்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷலா மேக் பண்றேன். இதே போல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா உங்களுக்காக ஒரு லாங் வீடியோ நான் மேக் பண்ணுவேன். ஸோ மறக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வீடியோ வாங்க கண்டினியூஸா பார்க்கலாம். எஸ்ஐபினா என்னங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்ஐபின்னு ஒன்னு இருக்கு, நம்மளுடைய மார்க்கெட்ல எஸ்டபிள்யூபின்னு ஒன்னு இருக்கு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். என்னன்னா எஸ்ஐபி அப்படின்றது உங்களுடைய பணம் பேங்க்குள்ள போகும், ஒரு சர்டன் பீரியட், ஒரு லாக்கிங் பீரியட் வரைக்கும் போகும். எஸ்டபிள்யூபி அப்படின்றது உங்களுடைய ஏஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 50 வயசுக்கு மேல உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி பேங்க்ல இருந்து பணம் உங்களுக்கு வரும். எப்படி அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம். நீங்க ஐயோ மேடம் அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை, தினம் 100 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு நிறைய கூகுள் பே, போன்பே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லயே நமக்கு எஸ்ஐபி ஹேண்ட்லிங் என்னன்னு ஃபுல்லா கொடுத்துடுறாங்க. சாதாரணமா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்காம நம்ம அதை பயன்படுத்தி மிகப்பெரிய பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்குக்கு போங்க. அங்க உட்காந்து உங்களுக்கான நாலேஜை கெயின் பண்ணுங்க. இதுக்குன்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க ஒரு மேடமும் சாரும் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, எனக்கு எஸ்ஐபி போடணுன்ற ஒரு ஐடியா இருக்கு, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க ப்ராப்பரா உங்களுக்கு புட்டு வச்சிருவாங்க. நீங்க அழகா மாசம் வெறும் 1000 ரூபாய் கூட போடலாம், அதிகபட்சம் 5000 ரூபாய், 10000 ரூபாய், 50000 ரூபாய் கூட போடலாம். அது நம்மளுடைய இஷ்டம். ஓகேவா? இல்ல இது நான் போஸ்ட் ஆபீஸ்ல போடலாமா, பேங்க் நான் எப்படி நம்புறதுன்னா, போஸ்ட் ஆபீஸுக்கு தனி பிளான்ஸ், நிறைய பிளான்ஸ் இருக்கு. நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு பிபிஎஃப் மாதிரி கூட போலாம். நான் அதுக்கெல்லாம் தனியா வீடியோ உங்களுக்கு மேக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. பிபிஎஃப் அப்படின்றது என்னன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா கேளுங்க, அப்போ உங்களுக்கு நான் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்றதை பொறுத்து அந்த லாங் வீடியோ மேக் பண்றேன். இப்போ நம்ம எஸ்ஐபிக்குள்ள வந்துருவோம். எஸ்ஐபின்றது என்ன பொறுத்தவரையில் நான் என்ன சொல்வேன்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க், ஒரு எஸ்பிஐயோ இல்ல கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க், கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெறும் 2000 ரூபாய் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். 1000 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட விருப்பம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 5000 ரூபாய் நீங்க மாதம் ப்ராப்பரா டிசிப்ளினா சேவ் பண்ணிட்டு வரீங்க. நீங்க சம்பாதிக்கிற பணமே வெறும் 15000 ரூபாய் தான் மேடம், 4 லட்சக்கணக்கில் கெயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். சர்வேவல் என்ன சொல்லுது, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 20% நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்சிவ்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 80% பணம்ல நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா ஃபியூச்சர் சேவிங்ஸுக்கு கம்பல்சரி 50% எடுத்து வைக்கணும். மீதி இருக்க 30% குடும்பங்களுக்கு மற்ற ஏதாவது சில விஷயங்கள், கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகலாம். கண்டிப்பா நம்மளுடைய ஓனா எக்ஸ்பென்சிவ்ஸ், தினசரி சாப்பாடு, உணவு, அந்த சாப்பாட்டுக்கு உண்டான செலவு, இருக்கிறதுக்கான இடத்துக்கு உண்டான செலவு, பின்ன நம்மளுடைய அந்த டிராவல் எக்ஸ்பென்சிவ்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல, அடிப்படை தேவை.
தேவைகள், இந்த அடிப்படை தேவைகளுக்காக 20% நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல இருந்து செலவு பண்ணலாம். மீதி 80%ல ஒழுக்கமா 50% பணத்தை எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்க வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபரா இருந்தா கூட உங்களுடைய செலவு 2000ல முடிங்க. 5000 ரூபாய் எடுத்து சேர்த்து வைங்க. மீதி 3000 ரூபாய் அவசர ஆபத்துக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போட்டு வைங்க. இது வந்து மிகப்பெரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி பாதையில உங்களை கொண்டு போய் சேர்க்கும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர் வந்து ஜெயிச்சு காட்டியிருக்காரு. என் கண் முன்னாடி என் கூட பழகினவங்க, அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால அவங்கெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள் அது உண்மையான நான் போய் கிராஸ் வெரிஃபை எல்லாம் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் இப்படி மேக் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபி ஒரு கணக்கோட நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து ஆக்சுவலி நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ண பீரியட்லயே டே ஒன்லயே திங்க் பண்ணது என்னன்னா, சராசரி வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற நிறைய ஐடியாஸ், இன்கம் பிளானிங், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கொண்டு போகணும். ஒரு டெக் சேனலா தான் நம்ம சேனல் இருக்கணும்ன்றது தான் என்னோட மோட்டோ. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் வெறும் டெக்கியா கொண்டு போய் இருந்தேன்னா என்னால சீக்கிரமே மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் மானிட்டைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், லாங் வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேட்டடா டெக்கியா கொண்டு போகணுன்றது என்னோட டே ஒன்ல உடைய மோட்டோ. அதற்கு ஏற்றார் போல் ஒரு அன்பு உள்ளம் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் எஸ்ஐபினா என்னன்னு சொல்லுங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக இப்பவே கொடுக்குறேன். இனி வரும் காலங்கள்ல இதுக்காகவே ஹேண்ட் ரைட் டச் டிவி எல்லாம் வாங்கி உங்களுக்காக நான் ப்ராப்பரா ஒரு செக்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்றேன். நான் ஒரு லெசன் மாதிரி எஜுகேட் பண்றேன். அது இன்னுமே உங்களுக்கு சூப்பரா புரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் தரேன் இந்த வீடியோல. ஓகேவா? 5000 ரூபாய் மாசம் நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கோட நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அந்த கணக்குக்காக மட்டும்தான் இதை நான் இந்த காலமா நோட் பண்றேன். 5000 ரூபாய் நீங்க மாதம் 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 ஒழுக்கமா சேர்த்து வச்சுட்டு வரீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல அது வந்து 6 லட்சம் ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துல 60,000, 10 வருஷத்துல 6 லட்சம் ஆகும். ஓகேவா? 10 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கிற பணம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் 12 லட்சம் உங்க கையில வரும். புரியுதுங்களா இல்லையா? நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுள் த டைம் உங்களுக்கு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அப்ப நான் பிபிஎஃப் போட்டுருவேன் மேடம் அப்படின்னா பிபிஎஃப்ல பிக்ஸடா 10 லட்சம் தான் வரும்னா 10 லட்சம் தான் தருவான். ஓகேவா? ஆனா எஸ்ஐபி அப்படின்றது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மள மாதிரி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களுடைய பணம் ஒன்னா மார்க்கெட்ல பொருள்றதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பல மடங்கு அதிகமா வரும். அதுல ஒரு சம் ஆஃப் மணி தான் நமக்கு தராங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நான் வந்து ஒரு சின்ன கணக்கு தான் சொல்றேன். எஸ்ஐபி மூலமா மினிமலா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல நிறைய மக்கள், அதை வச்சுதான் உங்களுக்கு நான் கால்குலேட் கொடுக்குறேன். மேபி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் 12% ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறேன். அதுவே 13% வரலாம், 14 வரலாம், 15 வரலாம். இந்த 1% 2% எக்ஸ்ட்ரா என்னமா பெருசா கிடைச்சிட போகுது அப்படின்னா உங்களுக்கு அங்கதான் நீங்க பார்க்கக்கூடிய அதிசயமே இருக்கு. பல லட்சங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். காரணம் எப்படி மேடம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உண்மையா சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்ங்க. இன்றளவும் பணக்காரர்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எப்படின்னா அந்த 1%ன்றது நீங்க அப்படி யோசிக்க கூடாது. 10 வருஷம் உங்களுடைய பணத்துக்கு அந்த 1% வந்து பல லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேவா? நீங்க எந்த ஃபண்டுன்னு எனக்கு தெரியாது, ஈக்விட்டி மார்க்கெட் எனக்கு தெரியாது, ஈக்விட்டினா என்னன்னு தெரியாது, அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன ஏமாத்திடுவாங்களா, அதை பத்திலாம் நீங்க கவலைவே பட வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு நீங்க ஆத்தரைஸ்டு வாங்கி வச்சிருக்கவங்க கிட்ட இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5000 ரூபாய் போடுறீங்க, 10 வருஷம் தொடர்ந்து போடுறீங்க, 6 லட்சம் போடுறீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் மினிமம் 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரும். ஓகேவா? டபுள் த டைம். அதே 5000 ரூபாய் போடுறீங்க, டிசிப்ளினா 15 வருஷம் போடுறீங்கன்னா நீங்க சேர்த்து வச்சு உங்க கையில இருந்து பேங்க்குள்ள போன பணம் 9 லட்சம். ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரக்கூடியது கிட்டத்தட்ட 25 லட்சம். டபுள் த அமௌண்ட் கூட கிடையாதுங்க. 9 லட்சம் டபுள் த அமௌண்ட் போட்டா 18 லட்சம் தான் உங்க கையில வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் பண்ணீங்கன்னா வரும் பிபிஎஃப் மூலமா. பட் இதுல என்ன எப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். 25 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டா உங்க கையில வரும். ஆனா நீங்க உங்களுடைய மொத்த சேவிங்ஸ் பண்ணவே 9 லட்சம் தான். உங்களுக்கு பேங்க் கொடுத்ததே
எவ்வளோ கிட்டத்தட்ட 16 லட்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேங்க் கொடுத்துருக்கு. அதுதான் வந்து எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியே எஸ்ஐபி. அதுதான் நான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன்னா நான் உங்களை 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலையே. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சாப்பாடு வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ்ஸ் பண்றோமா, துணிமணிக்கு எக்ஸ்பென்சிவ்ஸ் பண்றோமா, அந்த மாதிரி இது ஒரு கட்டாயமான செலவு, இது ஒரு தலையாய கடமை. இது நம்மளுடைய ஃபியூச்சருக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு கிடையாது, சேவிங்ஸ், ஃபியூச்சர் வருமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க டிசிப்ளினா சேர்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நபருமே மிகப்பெரிய அளவுல பணம் புரட்ட முடியும், பணம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாங்க. உங்க பணம் உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுங்க. அந்த பணத்தை மேற்கொண்டு எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்கள்ல நான் கண்டினியூஸா நம்ம சேனல்ல ஒரு டெக்கி சேனலா தான் கொண்டு போவேன். ஓகேவா, ஒரு எஜுகேட்டட் ரிலேட்டடா கொண்டு போவேன். இப்போ அதே 5,000 ரூபாய் பணத்தை இன்னைக்கு என்னோட வயசு 30 வயசுப்பா, 30 வயசுல ஒரு நபர் ஸ்டார்ட் பண்றாங்க, 50 வயசு வரைக்கும் நான் டிசிப்ளினா 5,000 ரூபாய் என் காசு கிடையாது, எங்க நான் சம்பாதிக்கிறது 1 லட்சம் 2 லட்சத்துல 5,000 ரூபாய் எடுத்து ஒதுக்க முடியாதா அப்படின்னு நான் என்னுடைய மைண்ட் செட்ல நினைக்கிறேன். ஓகேவா, ஆனா நான் கணக்கு என்ன சொல்லுது, சர்வேவல் என்ன சொல்லுதுன்னா, நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா 5,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும், 50,000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா 25,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்னா மாசமே 50,000 ரூபாய் எடுத்து சேவிங்ஸ்க்காக வைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும்னு ஒட்டுமொத்த நம்மளோட சர்வே சொல்லுது, நான் சொல்லல, நம்ம கவர்மெண்ட் சர்வேவல் சொல்லுது. ஓகேவா, சோ அப்ப 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர் கூட டிசிப்ளினா 20 வருஷம் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்றாரு, சேவ் பண்ணிட்டு வராருன்னா 20 வருஷம் கழிச்சு அவர் கையில இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமாங்க? அவர் மொத்தமே போட்ட பணம் பேங்க்ல இந்த எஸ்ஐபி மூலமா 12 லட்சம் தான் போட்டிருப்பாரு இந்த 20 வருஷத்துல. ஆனா அவர் கையில வரக்கூடிய பணம் நம்பவே மாட்டீங்க 50 லட்சம் வருதுங்க. இந்த கணக்கு எல்லாமே நான் சைட்ல உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓகேவா, நீங்க அந்த கணக்கு எல்லாமே பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கூகுள்லயே போயிட்டு கால்குலேட்டர் எல்லாம் இருக்கு, நீங்க போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு சொல்றதுல உண்மையா அப்படின்னு நம்பவே முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் தாராளமா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். அப்போ யோசிச்சு பாருங்க, வெறும் 5,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு நீங்க 20 வருஷம் தொடர்ச்சியா சேவ் பண்ணது மூலமா 50 லட்சம் உருவாக்க முடியும் அப்படின்னா ஏங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவற விடுறீங்க? எதுக்காக நம்ம வீடு கட்ட முடியல, வாசல் வாங்க முடியல, சொந்த மண்ணில் உட்காந்து சாப்பிட முடியல, ஊரார் முன்னாடி உற்றார் முன்னாடி நம்மளோட சொந்தங்கள் முன்னாடி எல்லாம் வந்து நம்மளுக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியல? எதுக்கு இவ்வளவு வலி வருத்தங்கள் வேதனைகள்? டிசிப்ளின் கொண்டு வாங்க. பணம் சம்பாதிக்கிறதுலயும் டிசிப்ளின் இருக்கணும், அந்த பணத்தை செலவு பண்றதுலயும் டிசிப்ளின் இருக்கணும், சேர்த்து வைக்கிறதுலயும் டிசிப்ளின் இருக்கணும். இது மூணுமே உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க மிகப்பெரிய அளவுல பணம் புரட்டுவீங்க. சோ ஒரு அன்பர் கேட்டாருன்றதுக்காக இந்த ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோ நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ சிம்பிள்ங்க, நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே, ஒரு தண்ணி டேங்க் இருக்கு, அந்த தண்ணி டேங்க்ல வந்து தண்ணியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபில் பண்ணுவோம்ல, ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில ஃபுல்லா தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறம் அதை அனுபவிப்போம்ல, அது வந்து எஸ்ஐபி. ஓகேவா, தண்ணி டேங்க்ல நான் முன்னாடியே ஒரு ஃபுல் பண்ணிடுறேன், ஃபுல் பண்ணிட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது SWP. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் வித்ராவல் பிளான் என்றது SWP, ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் P அப்படின்றது வந்து SIP. ஓகேவா, இது வந்து பணம் செலுத்தும் முறை, கடைசியில கெயின் பண்ணிக்கலாம் மிகப்பெரிய ப்ராஃபிட். இது வந்து முதல்லயே ஒரு 5 lakhs 10 lakhs லாக்கிங் பீரியட் ஒரு 20 இயர்ஸோ இல்ல 10 இயர்ஸோ 5 இயர்ஸோ கொடுத்துட்டு அந்த லாக்கிங் பீரியடுக்கு அப்புறமா ஒரு பென்ஷன் மணி மாதிரி வருமானம் மாதிரி வாங்கிக்கிறது SWP. இது பத்தின ப்ராப்பர் எஜுகேட் வீடியோவும் இனி வரும் காலங்கள்ல ப்ரொஜெக்டர் வச்சு ஹேண்ட்ரைட் டிவி வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டெக்கா கொண்டு போவேன். இப்போ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு அன்பு உள்ளம் வந்து நம்ம நேரலையில பங்கேற்று கொள்ளக்கூடிய அன்பர் வந்து இது என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர், எங்க இதை போய் பண்ணலாம்னு சொல்லுங்க சிஸ்டர் கேட்டிருந்தாரு. அவருடைய கமெண்ட் பதிவுக்கு இணங்க தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வீடியோ யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம தம்ஸ் அப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு, அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய 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 யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஒரு சின்ன தொகையை தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வர்றது மூலமா பல லட்சங்கள் நம்மளால சம்பாதிக்க முடியும். அப்படின்னா எப்படி ஒரு சின்ன தொகையை தொடர்ச்சியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துல பல லட்சங்கள் நம்ம கையில பணம் வந்து நிற்கும் அப்படின்னும் போது அந்த பல லட்சங்களை வச்சு நம்ம குரோரா உருவாக்க முடியும். அதற்கான நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னும் போது ஏங்க நம்ம பண்ணக்கூடாது? தினசரி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்துச்சு சாப்பிட்டோம், வந்துச்சு வாயை வயித்த கழுவுறதுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கு, அந்த கான்செப்டுக்குள்ள போகாதீங்க.
சம்பாதிக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. எத்தனையோ பேருக்கு வந்து வருமானமே இல்லாம வேலை இல்லாம 1 மாசம் காலத்தை ஓட்டுவாங்க, 2 மாசம் காலத்தை ஓட்டுவாங்க. திடீர்னு வேலை போயிடும், இல்லைன்னா வேலை கிடைக்காம இருக்கும், இல்ல நல்லா 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் பிரச்சனையில மாட்டிப்பாங்க. அப்போ ஒரு 6 மாசம் லீவ் விட்டுருவாங்க. அப்பெல்லாம் எப்படி நீங்க குடும்பத்தை சமாளிக்கிறீங்க? அப்பயும் சாப்பிடுவீங்க தானே, அப்பயும் அந்த குடும்ப வாழ்க்கை ஓடும் தானே, அப்பயும் அந்த நாட்களை உங்களால கடக்க முடியும் தானே. அப்ப பணமே இல்லாம ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில மாட்டிக்கும் போது உங்களால சமாளிக்க முடியுதுன்னா அப்ப எப்படிங்க உங்களால வெறும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாம இருக்கும்? கண்டிப்பா முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனா அந்த ஒழுக்க நிலையை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்க நல்லா கவனிப்பா சப்கான்சியஸ் மைண்ட்குள்ள பேசிக்கிட்டு இதுதான் நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் 20000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும்? என் மைண்ட் செட்டு ஏன் வருமானம் 15000 ரூபாய் தான்ப்பா. நான் அந்த 15000 ரூபாய்க்குள்ள என்னோட கமிட்மெண்ட்ஸை பார்ப்பேன், அப்பா அம்மாவுக்கு கொடுப்பேன், என் செலவை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் அந்த 15000 ரூபாய்க்குள்ள தான் நான் பார்ப்பேன். அதில் 20% மட்டும்தான் எடுத்து நான் செலவு பண்ணுவேன். அந்த 15000லையும் மீதி 80%ல் 50% வாழ்க்கைக்காக, லாங் லைஃப்காக, எனக்கே ஒரு கோல்டாவோ ஏதோ ஒன்றுக்காகவோ இல்லை ஒரு எதுக்கோ நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அந்த 5000 ரூபாய்ன்ற பணத்தை நான் சம்பாதிக்கவே இல்லைப்பா அப்படின்னு நினச்சிக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20000 ரூபாய் சம்பாதிக்கிற நபராக இருந்தால் அவங்கள சொல்கிறேன், 5000 ரூபாய் நான் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து டிசிப்ளினாக எஸ்ஐபியில் போட்டு வைங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை. உங்கள் கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஹியூஜ் தொகை கையில் வந்து நிற்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க ஆண்டவன் புண்ணியத்தில், ஓகேவா? என் கையில் மாதம் அந்த பணம் வந்து உட்காந்துட்டு இருக்குன்னு போது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இது என்னடா இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன், யாரா கண்ணு? அதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய எண்ணமும் என்னை வந்து எதுவுமே பண்ணாது. என்னோட முயற்சி தான் என்னைய வாழ்க்கையில மென்மேலும் என்னை கொண்டு போகுது ஒழிய இவன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிருவானா, சொந்தக்காரன் என்னை இதை பேசிடுவானா, என் கூட பிறந்தவங்க பார்த்தவங்க பழகினவங்க என் மேல பொறாமப்படும், அதெல்லாம் எனக்கு இது மாதிரி கூட நான் நினைக்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்களேன், என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் கட்டுப்பட்டு நான் செயல்படுற இந்த கேரக்டருக்கும் கடவுள் என்னை என்னைக்குமே தாழ்த்தி தள்ள மாட்டாரு. மேலும் அவங்க என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு வளர்ச்சி கொடுத்து மேலும் அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்றேன்றதை கடவுள் காட்டுவார். அதை நான் ஆழமா நம்புறேன். அதனால தான் நான் வெளிப்படையா சொல்றேன் எல்லாத்தையுமே, ஓகேவா? இது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு உதாரணத்துக்கு 1,20,000 நான் இன்கம் வாங்குறேன்னா என்னுடைய டிசிப்ளினான சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா மாசம் 60,000 ரூபாய் நான் அப்படியே எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இந்த 60,000 ரூபாயில ஒரு 30,000 ரூபாவா ஒரு கோல்டாவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். 20,000 ரூபாய் கம்பல்சரி நான் எஸ்ஐபியில் எடுத்து வைக்கணும். இப்படி நான் எடுத்து வச்சா மட்டும்தான், ஆமாம் 20,000 ரூபான்றது 10% தான் நான் சொல்றது, ஓகே? மீதி இருக்க 10%ல என்னோட எக்ஸ்பென்ஸ் யூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20,000 ரூபான்றதை நான் கம்பல்சரி எடுத்து சேவ் பண்ணாதான் நான் சரியான வாழ்க்கையை வாழ்றேன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? 1,20,000ல் 10% எவ்வளோ? 10,000, 12,000. அப்போ 20% 25,000. இந்த 25,000 நான் டிசிப்ளினா சேர்த்து வச்சாதான் நான் ஒரு டிசிப்ளினான லைஃபை நான் வாழ்றேன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? இது போல உங்களோட வருமானம் என்ன, அந்த வருமானத்துல 20% எடுத்து மறக்காம சேவிங்ஸுக்கு வச்சிங்கன்னா பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்க அடுத்த 20 வருஷத்துல லீட் பண்ண முடியுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துல திருமணம் நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவன் எல்லாம் வல்ல இறைவன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வசந்தங்களும் நிறைய நிரப்பி வழிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவன் கிட்ட பிரார்த்திக்கிறேங்க. இந்த வீடியோவை முழுமையா கண்டினியூஸா பார்த்தீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். டெக்கியா எஜுகேஷனலா இனி வரும் காலங்களில் ப்ரொஜெக்டர் வச்சு லெசன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே நான் லாங் வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்காச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இவ்வளோ தூரம் அழகா நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு, வீடியோவை தொடர்ச்சியா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல்ல இணைந்திருக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, லைவுக்கு வரக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களோட முன்னிலையில தாய் தந்தையின் நல்லாசியுடன் தமிழன்னைக்கு வணக்கம் சொல்லிடலாமா? தமிழ் என்னும் சோலையிலே எழுத்தென்னும் வண்ணம் மலரெடுத்து வார்த்தை என்னும் என் கருத்துக்களை வண்ண மாலையாக தொடுத்து இந்த பதிவை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும், பார்க்க போகும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அணிவித்து இந்திய மண்ணில் பூத்த பூவாகிய நான் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி செப்புகிறேன் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை. மீண்டும் அடுத்த ஒரு அழகான உங்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினி.